بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء أو يتوب عليهم إن الله كان غفورا رحيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஈருலக வழிகாட்டி எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி இரவுகளை உயிர்ப்பித்தல் என்கிற வரிசையில் மற்றுமோர் இரவில் அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் சுவனத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் தன்னால் உயிரோடு இருக்கிற பொழுதே சில சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னாரெல்லாம் சுவனவாதிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி பல சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு சஹாபாக்களை குறித்து சொல்லப்பட்டாலும் கூட திருமதியிலே 3747வது செய்தியாகவும் அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே 1675வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பிரபலமான செய்தி. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக 10 சஹாபாக்களை குறிப்பிட்டு இந்த 10 பேரும் சுவனவாதிகள் என்று நன்மாராயம் சொன்னார்கள். அந்த செய்தி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: அபூபக்கரின் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சுவர்க்கத்திலே இருப்பார். வ உமரு ஃபில் ஜன்னா, உமரும் சுவர்க்கத்திலே இருப்பார். வ உஸ்மானு ஃபில் ஜன்னா, உஸ்மானும் சுவர்க்கத்திலே இருப்பார். வ அலியுன் ஃபில் ஜன்னா, அலியும் சுவர்க்கத்திலே இருப்பார். வ தல்ஹா ஃபில் ஜன்னா, வ ஸுபைர் ஃபில் ஜன்னா,
وعبد الرحمن بن عوف في الجنة وسعد في الجنة وسعيد في الجنة وأبو عبيدة بن الجراح في الجنة. طلحாவும் ஜுபைரும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபும் சஅதும் சயீதும் அபூ உபைதாவும் சுவர்க்கத்திலே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 சஹாபாக்களுடைய பெயரையும் ஒரு செய்தியிலே குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் எல்லாம் சுவனவாதிகள் என்று வாழும் போதே அவர்களுக்கு முத்திரை குத்தினார்கள். அப்படியான அல் அஷரத்துல் முபஷ்ஷரீன பில் ஜன்னah சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் என்கிற பட்டியலில் இந்த 10 பேரையும் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் உள்ளடக்குகிறார்கள். இவர்களை மாத்திரம்தான் ரசூலுல்லாஹ் சுவனவாதிகள் என்று சொன்னார்களா என்றால் அப்படி அல்ல. இவர்களை தவிர நிறைய சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் தனித்தனியாக அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் அல் குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கிற பொழுதும் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளை எடுத்து பார்க்கிற பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பற்றி அவர்கள் பொதுவாக பல இடங்களில் அவர்களின் மீது நல்லெண்ணத்தோடு இருக்க வேண்டும், அவர்களை குறை சொல்லக்கூடாது, அவர்களை விமர்சித்து மட்டமாக அவர்களை கருதக்கூடாது, அவர்களுடைய விஷயத்தில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசக்கூடாது என்கிற விஷயங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையில் இறை தூதரோடு வாழ்ந்து அந்த பண்பாட்டு பாசறையில் பயிற்றுவிக்கப்பட்ட அல்லாஹுவின் தூதருடைய தோழர்களாக இருக்க தகுதியானவர்கள் என்பவர்கள் அல்லாஹுவால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சமுதாயம். அல்லாஹுவின் தூதரை அண்டி வாழ்ந்து அல்லாஹுவின் தூதருடைய உணர்வோடு கலந்து அல்லாஹுவின் தூதருடைய பிரச்சாரத்திற்கு பக்கபலமாக இருந்து தன் வாழ்க்கையை முழுமையாக இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்த ஒரு சமுதாயமாக சஹாபாக்கள் என்கிற ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா இந்த பூமியில் எனக்கும் உங்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்படி அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட நபித்தோழர்களில் இந்த சோனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட இந்த 10 நபித்தோழர்களும் உள்ளடங்குவார்கள். அவர்களில் ஒருவர் தான் அபூ உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவருடைய முழு பெயர் ஆமிர் பின் அப்துல்லாஹ் இப்னுல் ஜர்ராஹ் இப்னு ஹிலால் இப்னு பஹர் என்று சொல்லக்கூடியது. ஆமிர் பின் அப்துல்லாஹ் என்பதுதான் இவருடைய முழு பெயர். இவர் அபூ உபைதா என்று சொல்லுகிற புனை பெயரால் சமூகத்தின் மத்தியிலே பிரபல்யமாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருவதற்கு 40 வருடங்களுக்கு முன்னால் மக்கமா நகரிலே பிறந்த ஒரு நபித்தோழர் தான் இந்த அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவுடைய பணி, அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட மக்கா காலத்தை வரலாற்று ஆசிரியர்கள் 2 பெரும் பகுதிகளாக பிரிப்பார்கள். மக்காவுடைய ஆட்சி காலத்தை அல்லது மக்காவினுடைய தஅவாவின் 13 ஆண்டுகளை வரலாற்று ஆசிரியர்கள் 2 பெரும் பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள், தாருல் அர்கம் என்று சொல்லுகிற அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்குள் இரகசிய பிரச்சாரத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முற்பட்ட காலம். அதற்கு அடுத்தது தாருல் அர்கம் என்று சொல்லுகிற அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்குள் இரகசிய பிரச்சாரத்தை ஆரம்பித்த காலத்தில் இருந்து வருகிற காலம். இப்படி மக்காவினுடைய வரலாற்றை 2 பெரும் பகுதிகளாக வரலாற்று ஆசிரியர்கள் பிரித்து நோக்குவார்கள். இந்த 2 பகுதிகளில் ஆரம்ப கால பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்கம் என்று சொல்லுகிற அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் தான் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி முந்தியவர்கள் ஆக முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பட்டியலில் வரக்கூடிய ஒருவர் தான் இந்த அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இந்த தஅவா பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். கலிமாவை சொல்லுகிறார்கள், கடவுளர்களை ஏசுகிறார்கள், அடுத்தவர்களை விமர்சிக்கிறார்கள், அடுத்தவர்கள் வணங்கப்படுகிற எல்லாவற்றையும் அவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி மக்கமா நகரத்தில் தீயாக பரவிய பொழுது வரும் 27 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபராகத்தான் இந்த அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒரு நட்பு வட்டம் இருந்தது. ஒரு 6 பேர்
எப்பொழுதும் நட்பாக இருப்பார்கள். உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு, உபைதா பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சலமா பின் அப்துல் அஸத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 5 பேரும் அவர்கள் நண்பர்களாக மக்காவினுடைய சூழலில் சுற்றிக் கொண்டிருப்பவர்கள். இப்பொழுது இந்த வாலிபர்களுடைய செவிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்று சொல்லுகிற ஒரு மனிதர் இந்த தஅவா பிரச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி கிடைக்கிறது. இவர்கள் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று போகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் மக்காவினுடைய துடிப்புள்ள வாலிபர்கள் இவர்கள். அபூ உபைதா மக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரர், தைரியமான ஒருத்தர் என்று அறியப்பட்ட ஒருத்தர். எனவே அவர் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு என்னவென்று கேட்போம். அப்போது இருந்த வாலிபர் துடிப்பு, முஹம்மது என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு பார்ப்போமே என்கிற உணர்வோடு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை அழகாக ஒப்புவிக்கிறார்கள். முதல் சந்திப்பு அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹ்வின் தூதருடைய மார்க்கத்தை புரிந்து கொண்டதோடு அந்த இடத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த 5 சஹாபாக்களும் கலிமாவை சொல்லி நபி அவர்களை நபியாக ஒப்புக்கொள்கிறார்கள். எப்பொழுது மக்காவினுடைய ஆரம்ப நாள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொடர்ந்து ஆண்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இந்த அபூ உபைதா வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட முதல் 10 சஹாபாக்களில் ஒருவராக இந்த அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மக்காவினுடைய காலத்தில் எல்லா சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டதை போல பல்வேறு சோதனைகளை அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். மெலிந்த தோற்றமும் அழகான உடல்வாகும் கொண்டிருந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளால் பல்வேறு சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறார்கள். இருந்தாலும் இந்த தீனுக்காக, இந்த தீனுடைய உறுதிக்காக ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த விதையை ஊன்றியவர்கள் என்ற வரிசையில் அவர்கள் எல்லா விதமான கஷ்டங்களையும் தாங்குகிறார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய உத்தரவின் பிரகாரம் அபிசீனியா என்று சொல்லுகிற ஹபஷா நாட்டுக்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த குழுவினரோடு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா நகரத்திலே இருந்து ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். வரலாற்றில் 2 ஹிஜ்ரத் நிகழ்வுகளிலும் ஹபஷாவுடைய அபிசீனியாவுக்குரிய ஹிஜ்ரத்திலும் மதீனாவுடைய ஹிஜ்ரத்திலும் பங்கேற்ற நபித்தோழர்களில் அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக கருதப்படுகிறார்கள். அதே போல அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு குறித்து மக்கா நகரத்தில் பெரிதான எந்த பதிவுகளும் இல்லாவிட்டாலும் கூட மதீனா நகரத்தின் வாழ்க்கையும் அதற்கு பிற்பட்ட வரலாறும் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையின் மிக பெரும் வரலாற்றை கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவினுடைய 10 ஆண்டு காலத்திலும் நபி அவர்கள் பங்கு கொண்ட எல்லா யுத்தங்களிலும் பங்கு கொண்ட ஒரு தளபதியாக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படை தளபதிகளில் ஒருவராக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை படை தளபதியாக நியமிப்பது என்றால் அவருடைய வீரத்தை வைத்து மாத்திரம் நியமிக்க மாட்டார்கள். அவரிடத்தில் இருக்கிற மார்க்கப்பற்று, அவரிடத்தில் இருக்கிற அமானிதம், படை நடத்துகிற பொறுமை, படை வீரர்களை எதிர்கொள்ளுகிற நிலை, அவருடைய வீரம் என்று சொல்லி பல விஷயங்களை உள்ளடக்கித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தளபதியை நியமிப்பார்கள். அப்படி அல்லாஹ்வின் தூதரால் நியமிக்கப்பட்ட படை தளபதிகளில் ஒருவராகத்தான் அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதாவை இந்த உம்மத்தினுடைய அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர் என்று பதிவு செய்கிறார்கள். இன்ன லிகுல்லி உம்மத்தின் அமீனா, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமாருக்கும் அவரவர்களுடைய சமுதாயத்தில் இருந்து ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார், ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார். இன்ன அமீன ஹாதிஹில் உம்மா ஐயுஹல் உம்மா, ஏ சமுதாயமே, என்னுடைய இந்த உம்மத்
உம்மத்தினுடைய மிக நம்பிக்கையானவர் யார் தெரியுமா? அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்துரைக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே 3744வது செய்தியாகவும் முஸ்லிமிலே 2419வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கையான தளபதியாகத்தான் அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த சோதனைகளில் எல்லாம் உச்சகட்ட ஒரு சோதனை பத்ர் யுத்த களம். அல்லாஹ்வின் தூதரோடு போராட வேண்டும் என்கிற நிலைமை எங்களுக்கு தெரியும். பத்ர் யுத்தத்தின் 300 சொச்சம் சஹாபாக்கள் 1000 பேரை எதிர்கொள்கின்ற சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எதிரான ஒரு பெரும்போர். அல்லாஹ்வின் தூதரோடு அந்த சஹாபாக்கள் முன்னிக்கிறார்கள். உயிர் போகிற நிலைமை, இனி வாழ முடியாது என்கிற நிச்சயம். 1000 எதிரிகளை, ஆயுதமே இல்லாத ஒரு சமுதாயம், நிராயுத பாணிகளான ஒரு கூட்டம் எதிர்கொள்ள வேண்டிய நிலை. இருந்தாலும் தன்னிடத்தில் இருக்கிற ஆயுதத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியோடு போர்க்களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். அபூ உபைதா வீரத்தின் உச்சகட்டத்தில் அறியப்பட்ட ஒரு சஹாபி. தன் இளமை பருவத்தில் இருந்து யுத்தகல பயிற்சிகளோடும் சில வீர விளையாட்டுகளோடும் தொடர்பு பட்டிருந்தவர் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. பத்ர் யுத்தகலத்தில் சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை எதிர்நோக்கி வருபவர்களை எல்லாம் அவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அபூ உபைதாவை சுற்றி சுற்றி ஒரு எதிரி வந்து கொண்டிருக்கிறார். அபூ உபைதா எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்திலே அபூ உபைதாவுடைய வாளுக்கு முன்னால் அந்த எதிரி வந்து நிற்கிறார். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எதிரியை மாத்திரம் தவிர்த்து கொள்கிறார்கள். வேறொரு இடத்திற்கு மாறி போகிறார்கள். வலப்புறம் போனால் அந்த மனிதர் வலப்புறம் தேடி வருகிறார். இடப்புறம் போனால் அந்த மனிதர் இடப்புறம் தேடி வருகிறார். நடுக்கு சென்டருக்கு வந்தால் அந்த மனிதரும் நடுவுக்கு வந்து நிற்கிறார். ஆனாலும் அபூ உபைதா இவ்வளவு வேகமாகவும் வீரமாகவும் போராடி கொண்டிருக்கிற அபூ உபைதா அந்த மனிதரை மாத்திரம் தவிர்த்து கொள்கிறார். சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். எதிரிகளும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். என்ன நடக்கிறது? பத்ர் யுத்த களம் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எதிரான மிக பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அபூ உபைதா மிக பெரும் வீரன். ஆனால் இந்த மனிதரை மட்டும் அவர் தவிர்த்து கொண்டிருக்கிறாரே, இந்த மனிதரிடத்திலே இருந்து மட்டும் அவர் விலகி சென்று கொண்டிருக்கிறாரே என்று சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வலோடு அல்லது ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டத்தில் முடியாத ஒரு சூழ்நிலையில் அவரும் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார். எதிர்த்தெடுத்து வாளுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். அபூ உபைதா ஓங்கி வெட்டுகிறார். அவருடைய மண்டையிலே, அவருடைய தலையிலே அபூ உபைதாவினுடைய வாள் பதிகிறது. அந்த எதிரியை கொலை செய்து விடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, யார் அந்த எதிரி தெரியுமா? யார் தெரியுமா அந்த எதிரி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நின்று போராடி கொண்டிருக்கிற சத்தியத்தின் மீது நிற்கிற அபூ உபைதாவினுடைய தந்தை தன்னுடைய மகனை கொல்ல வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய மகன் அசத்தியத்திற்கு போய்விட்டான் என்ற அவருடைய பார்வையில் இருந்து, தன்னுடைய மூதாதையர்களுடைய மார்க்கத்தை நிராகரித்து விட்டான் என்ற ஒரு பார்வையில் அபூ உபைதாவை கொலை செய்ய வேண்டும் என்கிற 13 ஆண்டு கால திட்டம். மக்காவிலே பல முயற்சிகள், தப்பிவிட்டார். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்து ஓராண்டு, 2வது ஆண்டு, கிட்டத்தட்ட 15 ஆண்டு முயற்சியில் தான் அபூ உபைதாவுடைய தந்தை அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறார். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள். தந்தையை எப்படி வெட்டுவது, தந்தையை எப்படி கொலை செய்வது? இல்லை, கடைசி கட்டத்தில் இது தந்தைக்கும் மகனுக்குமான போர் அல்ல, இது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போர். இது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தீனுக்கும் அல்லாஹுடைய எதிரிகளுக்குமான போர். நான் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் நிற்கிறேன், நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறேன். என் தந்தையாக இருந்தாலும், என் சொந்தமாக இருந்தாலும், என் இரத்தமாக இருந்தாலும் என் தந்தை அசத்தியத்தில் இருக்கிறார் என்று அவரை ஓங்கி வெட்டி கொலை செய்கிறார்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நிகழ்வை பார்த்து அல்லாஹ் மறுநாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷப்பட்டு வசனம் இறக்குகிறார். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நபியே, நீங்கள் ஒரு கூட்டத்தை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறார்களே, யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக இருக்கிறார்களோ அவர்களை இவர்களும் எதிரிகளாகவே பார்ப்பார்கள். வலவ் கானு ஆபாஅஹும், அவர்களுடைய தந்தைமார்களாக இருந்தாலும் சரி, அவ் அப்னாஅஹும், அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானஹும், அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தஹும், அவர்களுடைய குடும்ப உறவுகளாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான ஃபீ குலூபிஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளங்களிலே ஈமானை எழுதிவிட்டான். வஅய்யதஹும் பிரூஹின் மின், அவர்கள் உயிரோட்டமான அந்த ஈமானை கொண்டு அல்லது மலக்குகளை கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தி விட்டான். வயுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சுவர்க்கத்தில் அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து ஸாதிலே வரக்கூடிய இந்த வசனம், சூரத்துல் முஜாதலாவிலே 22வது வசனமாக வரக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தை தான் அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சத்தியம் அசத்தியம் என்று வந்துவிட்டால், கொள்கை என்று வந்துவிட்டால், நான் இருக்கிற கொள்கை அல் குர்ஆன் சுன்னாவினுடைய கொள்கை என்று வந்துவிட்டால், அதற்கு அடுத்து என் தந்தையாக இருந்தாலும் அசத்தியத்தின் பொழுது அசத்தியமாகத்தான் அவரை பார்க்க வேண்டும், சத்தியத்தின் பொழுது சத்தியமாகத்தான் அணுக வேண்டும். நான் என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் மனைவி மக்களுக்காக சத்தியத்தை விட்டு கொடுத்து விட்டு போய்விடக் கூடாது என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உஹது போருடைய சந்தர்ப்பம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திலே பாதிக்கப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பல் உடைக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரின் மீது எய்யப்பட்ட ஒரு அம்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே குத்தியதன் காரணமாக அந்த அம்பினுடைய, அந்த ஈட்டியினுடைய முனையிலே இருந்த ஒரு பகுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே போய் பதிந்து கொள்கிறது. ஒரு இரும்பு துண்டு போன்ற ஒரு பகுதி போய் பதிந்து கொள்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே இருந்து இரத்தம் வழிந்து கொண்டே இருக்கிறது. யுத்த காலம், உஹது போர், எல்லா சஹாபாக்களும் புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பம், எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து விட்டார்கள் என்கிற அச்சத்தோடு இருக்கிற சந்தர்ப்பம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை பார்த்து நான் நபி அவர்களை நெருங்கி போய் கொண்டிருந்தேன், அச்சத்தோடு நெருங்கி போய் கொண்டிருந்தேன். எனக்கு பக்கத்தில் வேகமாக பறந்து வருகிற ஒரு பறவையை போல, அப்படியே சொல்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, வேகமாக பறந்து வருகிற ஒரு பறவையை போல ஒரு மனிதர் வந்து கொண்டிருந்தார். யார் என்று திரும்பி பார்த்தேன், அபூ உபைதா வேகமாக ரசூலுல்லாஹ்வை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அபூபக்கரே தள்ளி நில்லுங்கள், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் ரசூலுல்லாஹ்வை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தின் மீது ஏறி இருந்த அந்த இரும்பு துண்டினை, அந்த ஊசியினை தன்னுடைய வாயினை வைத்து தன்னுடைய பல்லால் கடித்து இழுக்கிறார்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் அவர்கள் போய் தடுமாறி விழுந்து அவர்களுடைய பிறவி அடிபடுகிறது. அந்த பிறவி அடிபட்டு அவர்களுடைய முன் பல்லிலே ஒன்று உடைந்து விடுகிறது. அவர்களுக்கு இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய முகத்திலே இன்னும் ஒரு துண்டு இருக்கிறது, அதையும் எடுக்க வேண்டும். அபூ உபைதா சொல்லுகிறார், தள்ளி நில்லுங்கள், நான் எடுக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் அதே இரத்த காயத்தோடு அவருடைய பல் உடைந்திருக்கிற அந்த நிலையில், அந்த வேதனையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே இருந்து அடுத்த அந்த இரும்பு துண்டையும் அந்த ஈட்டியினுடைய பகுதியையும் பிடுங்கி இழுக்கிறார். அப்பொழுதும் அவர் தடுமாறி விழுந்து அவருடைய இரண்டு பற்களும் உடைந்து விடுகின்றன. அதனால் தான் வரலாற்றில் அதற்கு பின்னர் வாழ்ந்த காலம் முழுக்க முன் இரண்டு பற்களும் இல்லாத, முன் பற்கள் இரண்டும் இல்லாத ஒரு நபித்தோழராக அவர் அறியப்படுகிறார். இந்த நிலையை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வகான அபூ உபைதா மின் அஹ்ஸனின் நாஸி ஹத்மா, அவர்களுடைய பல் உடைந்திருந்தாலும் அபூ உபைதா மிக அழகான ஒரு மனிதராகத்தான் அவர் இருந்தார் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரின் மீது அவ்வளவு அதிகமான பாசம் வைத்திருந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய எல்லா போராட்டங்களிலும் முன்னின்று கலந்து கொண்ட ஒரு தளபதி. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் தான் கலந்து கொள்ளாத ஒரு படையை அனுப்ப நினைக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை தளபதியாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கஸ்வத்து ஹபத் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலப்பகுதியில் நடந்த ஒரு போராட்டம். வரலாற்றில் பிரபல்யமாக பேசப்படாவிட்டாலும் கூட அதனுடைய சம்பவம் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறது. ஒரு கரையோரம் நீண்ட பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து அனுப்பிய மிக நீண்ட தூர படைகளில் நபி அவர்கள் கலந்து கொள்ளாத பயணங்களில் ஒன்று. அந்த பயணத்தில் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள்.
அந்த பயணத்தில் நாங்கள் 300 சஹாபாக்கள் இருந்தோம். எங்களுடைய தளபதியாக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்து அனுப்பினார்கள். ஒரு கட்டம் நாங்கள் நீண்ட தூரம் பயணித்து போயிருந்தோம். கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் தாண்டிய பயணம். அந்த பயணத்தின் பொழுது எங்களுடைய சாப்பாடு எல்லாம் தீர்ந்து விட்டது. கொண்டு போன உணவுகள் எல்லாம் தீர்ந்து விட்டன. நாங்கள் அந்த 15-20 நாட்களும் எங்களுக்குள் கொண்டு வருகிற எல்லா உணவுகளையும் நாங்களே பங்கு வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். இந்த நேரம் எங்களுக்கு இருக்கிற இனி எஞ்சி இருக்கிற உணவு ஒரு 2-3 நாட்களுக்கு தான் போதுமாக இருந்தது. இந்த விஷயத்தை அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நாங்கள் முறையிட்டோம். இப்பொழுது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களிடத்தில் இருக்கிற எல்லா உணவுகளையும் கொண்டு வந்து, எல்லா பேரித்தம்பழங்களையும் கொண்டு வந்து ஓரிடத்திலே கொட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு வந்திருந்த 300 சஹாபாக்களும் தாங்கள் என்னென்ன உணவுப் பொருட்களை கொண்டு வந்திருந்தார்களோ அத்தனையையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இப்பொழுது அது ஒரு 2 வாளி அளவுக்காக, 2 பக்கெட் அளவுக்காக அந்த பேரித்தம்பழங்கள் எங்களிடத்திலே சேர்ந்தன. அன்றிலிருந்து உணவளிக்கின்ற அல்லது அந்த படைக்கு உணவு பிரித்து கொடுக்கின்ற பொறுப்பை தளபதியாக இருந்த அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹ்வின் தூதர் ஒரு படை தளபதியை நியமிப்பதாக இருந்தால் வெறும் வீரனை மட்டும் நியமிக்க மாட்டார்கள். ஒரு மதிநுட்பமிக்க, சந்தர்ப்பத்தின் பொழுது எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளுகிற, பொறுமையோடு கையாளுகிற ஒரு மனிதரைத்தான் ரசூலுல்லாஹ் தளபதியாக நியமிப்பார்கள். அதிலே மிக உயர்ந்த இடத்தில் இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தார்கள். இப்பொழுது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேரித்தம்பழங்களை எல்லாம் தன்னுடைய பொறுப்பிலே எடுத்துக்கொண்டு ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பேரித்தம்பழத்தை தருவார்கள். ஒரு நாள் முழுக்க சாப்பாடு அந்த ஒரு பேரித்தம்பழம் தான். இதை சொன்ன பொழுது அவரோடு இருந்த அவருடைய மாணவர்களில் ஒருவர் கேட்கிறார், ஒரு தாபிஈ கேட்கிறார், ஒரு பேரித்தம்பழத்தை வைத்துக் கொண்டு எப்படி சமாளித்தீர்கள் என்று கேட்கிறார். காலையிலே எழும்பி குழந்தைகள் வாயிலே வைத்து பேரித்தம்பழத்தை சுவைப்பதைப் போல நாங்கள் அதனுடைய ருசியை சுவைத்துக் கொண்டு தண்ணீரை குடித்துக் கொள்வோம். மீண்டும் பகல் நேரம் வருகிற பொழுது அப்படி சுவைத்துக் கொள்வோம். மீண்டும் இரவு நேரம் வருகிற பொழுது அப்படி சுவைத்துக் கொள்வோம். இப்படியாக நாங்கள் அந்த பேரித்தம்பழங்களை சுவைத்து சுவைத்து நாட்களை கடந்து போய் ஒரு கட்டத்தில் அந்த பேரித்தம்பழங்களும் தீர்ந்து விட்டன. அந்த பேரித்தம்பழங்களும் தீர்ந்து விட்டன. யுத்தத்திற்காக போய்கொண்டே இருக்கிறோம். இந்த நேரம் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லை என்கிற காரணத்தினால் போகிற வழியில் இருந்த மரங்களிலே இருந்து நாங்கள் கம்புகளால், எங்களுடைய கைகளிலே இருந்த ஆயுதங்களால் இலைகளை தட்டிவிட்டு அந்த இலைகளை தண்ணீரிலே ஊற வைத்து நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அதனால் தான் இந்த படைக்கு ஜெய்சுல் ஹபத், ஜெய்சுல் ஹபத் என்றால் கருவேலை இலையினுடைய படை என்று சொல்லப்படும். கருவேல இலையை சாப்பிட்டு உயிர் பிழைத்த படை என்கிற காரணத்தினால் அந்த படைக்கு அப்படி பெயர் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் அந்த கரையோரத்தை போராட வேண்டிய இடத்தை சென்றடைகிறோம். கடுமையான பசி, கடுமையான ஒரு இக்கட்டான சூழலில் சென்றடைகிற பொழுதுதான் ஒரு இடத்திலே கடற்கரையிலே ஒரு பெரிய ஒரு மிருகத்தை நாங்கள் காணுகிறோம், அல்லது பெரிய ஒரு தோற்றத்தை கொண்ட ஒன்றை நாங்கள் காணுகிறோம். அதற்கு முன்னர் எங்களுக்கு அதை பற்றி தெரிந்திருக்கவில்லை. கடுமையான பசியோடு இருக்கிறோம். அது இறந்து கடலிலே இருந்து கரை ஒதுங்கி இருக்கிறது. இப்பொழுது எங்களுக்கு பசியின் காரணமாக அதை நாங்கள் சாப்பிடலாமா என்கிற ஒரு பிரச்சனை எங்களுக்கு மத்தியிலே எழுகிறது. அபூ உபைதா ஆரம்பத்தில் அதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிறார். பின்னர் சொல்லுகிறார், நாங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய தூதுவர்களாக வந்திருக்கிறோம், போராட்டத்திற்காக வந்திருக்கிறோம், ஒரு நிர்பந்தமான சூழலில் இருக்கிறோம், எனவே இதை நாங்கள் சாப்பிடலாம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து அந்த கடலிலே இருந்து ஒதுங்கிய அந்த மீன் இனத்தைச் சேர்ந்த ஒன்று அந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. அல் அம்பர், அம்பர் என்று சொல்லுகிற அந்த மீன் இனத்தை சேர்ந்த அந்த உணவை நாங்கள் சாப்பிடுகிறோம். கிட்டத்தட்ட 15 நாட்கள் அந்த ஒரு மீனை நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது. அதனுடைய ஒரு கண் ஓட்டைக்குள் 14 பேர் நாங்கள் உட்காருகிற அளவுக்கு அது பெரிய ஒரு மீனாக இருந்தது. ஆனாலும் எங்களுக்கு மத்தியில் சின்ன ஒரு சலசலப்பு இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு அந்த யுத்தத்தை முடித்துவிட்டு நாங்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த விஷயத்தை நாங்கள் முறையிட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆமோதித்தவர்களாக சொன்னார்கள். இன்னமா ஹுவ ரிஸ்குன் ரஸக
இது அல்லாஹ் உங்களுக்கு உணவளித்த ஒரு உணவு, அதை நீங்கள் சாப்பிட்டதில் தவறில்லை என்று சொல்லி அமஅக்கும் மின்ஹு ஷைஉன், அதில் ஏதாவது மிச்சம் வைத்திருக்கிறீர்களா, அப்படி இருந்தால் எனக்கும் தாங்களேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்பொழுது தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலத்தில் இருந்து கடைசி காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு தலைவராக அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை நஜ்ரான் தேசத்திலே இருந்து சில கிறிஸ்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அழிவு சத்தியம் செய்வதற்காக வருகிறார்கள். கிறிஸ்தவம் சிறந்ததா, இஸ்லாம் சிறந்ததா? நீங்கள் சொல்லுகிற இஸ்லாம் சிறந்ததாக இருந்தால் நாங்கள் குடும்பத்தோடு அழிவு சத்தியம் செய்கிறோம். நாங்கள் சொல்லுகிற கிறிஸ்தவம் சிறந்ததாக இருந்தால் நீங்கள் அழிவு சத்தியம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வேண்டுவதற்காக வருகிறார்கள். இடையிலே அவர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில், ஒருவேளை இந்த முஹம்மத் சொல்வது உண்மையாக இருந்து விட்டால் எங்களுடைய குடும்பத்தோடு அழிந்து விடுவோமே, அந்த சாபம் பழித்து விடுவோமே என்ற பயம் அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. எனவே அழிவு சத்தியத்திற்கான அந்த விஷயத்தை கைவிட்டு விட்டு நபி அவர்களிடத்தில் சரணடைவோம் என்று சொல்லி நபி அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் நபி அவர்களிடத்திலே வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய பிரதேசத்திற்குள் உங்களுக்கு நாங்கள் ஜிஸியா கட்டி நாங்கள் வாழுகிறோம், ஆனால் அந்த நிதியை வசூலிப்பதற்காக நீங்கள் ஒரு மனிதரை எங்களோடு அனுப்ப வேண்டும். அவர் உங்களுக்கு மிக நம்பிக்கையான ஒரு மனிதராக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு மனிதரை நீங்கள் அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உங்களோடு ஒரு மனிதரை அனுப்பி வைப்பேன். இன்னஹு அமீனுன் ஹக்கன், அவர் உண்மையான நம்பிக்கையாளராக இருப்பார் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நம்பிக்கை என்பது அன்புக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, மார்க்கத்திலும் அமானிதமாக இருக்க வேண்டும். அந்த மார்க்க அமானிதத்தோடு சேர்த்து பொருளாதார அமானிதம் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் அறிமுகப்படுத்துகிறார்கள். அமீனுன் ஹக்கன், ஒரு உண்மையான நம்பிக்கையாளரை உங்களோடு அனுப்புவேன் என்று சொல்கிறார். இப்பொழுது சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆசை, நபி அவர்களுடைய வாயிலே இருந்து ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் என்று வந்துவிட்டது, யாராக இருக்கும்? நானாக இருக்க வேண்டுமே, நானாக இருக்க வேண்டுமே என்று சபையில் இருந்த ஒவ்வொரு சஹாபியும் தலையை தூக்கி தூக்கி காட்டுகிறார்கள். பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்கு அல்ல, ஜிஸியாவை வசூலிப்பதற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தோடு அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட பல மூத்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் தன்னை தூக்கி தூக்கி காட்டுகிறார்கள். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் அந்த உண்மையான நம்பிக்கையாளராக தன்னை அறிமுகப்படுத்த மாட்டாரா என்கிற அந்த நப்பாசையிலே, அந்த ஆசையிலே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய கண்கள் அந்த சபையை உலா வந்து கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹ் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக அபூ உபைதாவை நோக்கி ரசூலுல்லாஹுடைய பார்வை போகிறது. அபூ உபைதாவே எழுந்திருங்கள், அபூ உபைதாவே எழுந்திருங்கள், நீங்கள் இவர்களோடு செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். இந்த உம்மத்தினுடைய மிக நம்பிக்கையான ஒரு மனிதராக அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறார்கள். அதனால் தான் பஹ்ரைன் தேசம் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே நபி அவர்களுடைய காலத்தில் நாங்கள் ஜிஸியா கட்டி வாழுகிறோம் என்று வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதிக்கும் ஜிஸியாவை வசூலிப்பதற்காக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அனுப்பி வைத்தார்கள் என்கிற பிரபல்யமான பல செய்திகளை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மாத்திரமல்ல, நபி அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் இந்த சமுதாயத்தில் ஹிலாஃபத் என்று சொல்லுகிற ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு பிரேகரிக்கப்பட்ட அல்லது முன்மொழியப்பட்ட சஹாபாக்களில் முதலிடத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நபி அவர்களுடைய மரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே வந்து, وما محمد الا رسول قد خلت من قبله الرسل افان مات او قتل انقلبتم على اعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவருக்கு முன்னரும் பல தூதர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் மரணித்து விட்டாலோ அல்லது தோல்வி அடைந்து விட்டாலோ நீங்கள் புறமுதுகிட்டு ஓடி விடுவீர்களா என்று வருகிற திருமறை வசனத்தை ஓதி அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்தை அறிவிப்பு செய்கிறார்கள். மரணத்தை அறிவிப்பு செய்த ஒரு சில நேரங்களில், ஒரு சில நேரங்களில் சகீஃபா பனு சாயிதா என்று சொல்லுகிற ஒரு தோட்டத்தில் அன்சாரி தோழர்கள் எல்லாம் சஅத் இப்னு உபாதாவுடைய தலைமையிலே ஒன்று சேருகிறார்கள்.
மதீனாவிலே இப்பொழுதும் அந்த தோட்டம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உம்ராவுக்கு போன சகோதர சகோதரிகள், ஹஜ்ஜுக்கு போன சகோதர சகோதரிகள் அதை பார்த்திருப்பீர்கள். மஸ்ஜிது நபவியினுடைய இடதுபுறமாக அந்த தோட்டம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தின் தலைமை தாங்குபவர்கள் யார் என்கிற ஒரு விஷயம் அன்சாரிகள் நினைத்தார்கள். நாங்கள் தான் ரசூலுல்லாஹுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், இந்த மார்க்கம் இந்த அளவு தலை தோங்குவதற்கு காரணமாக இருந்தோம், எனவே தலைமைத்துவம் எங்களில் இருந்து உருவாக வேண்டும் என்று சொல்லி அடுத்த தலைவராக ஸஅத் இப்னு உபாதாவை ரலியல்லாஹு அன்ஹு அவரை நியமிக்கிற நோக்கத்தோடு வந்து கூடியிருக்கிறார்கள். இந்த நேரம்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸகீஃபா பனி ஸாயிதாவுக்கு விரைந்து போகிறார்கள். அங்கு போய் பார்க்கிறார்கள், ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டத்தில் கிலாஃபத் சம்பந்தமாக, அடுத்த தலைமைத்துவம் சம்பந்தமாக பேச்செழுந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிறைய விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆவேசமாக பேசக்கூடியவர், கொஞ்சம் வேகமாக பேசக்கூடியவர், பொறுமையோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த நேரம் அவர் பேச நினைத்த விஷயங்களை எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து பேசுகிறார்கள். இதோ அன்சாரி தோழர்களே, நீங்கள் நிறைய இந்த மார்க்கத்திற்காக உதவி செய்திருக்கிறீர்கள், ஆனால் இதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு ஒரு ஆட்சி வர வேண்டும் என்றால், ஒரு தலைமைத்துவம் வர வேண்டும் என்றால் அது குறைஷிகளில் இருந்து தான் வர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதரே சொல்லி இருக்கிறார்கள். எனவே இதற்கு பிறகு நீங்கள் உங்களில் இருந்து வருவதை விட எங்கு குறைஷிகளில் இருந்து ஒரு தலைமைத்துவத்தை தெரிவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அவருடைய கையை பிடித்து, இதோ நீங்கள் உமரை கலீஃபாவாக தெரிவு செய்யுங்கள், அல்லது அபூ உபைதா இதோ இருக்கிறார், அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் இவரை கலீஃபாவாக தெரிவு செய்யுங்கள் என்று அந்த இரண்டு பேரையும் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர் என்று வாழும் போது அடையாளப்படுத்திய ஒரு மனிதர், இவரை தெரிவு செய்யுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரேரிக்கிறார்கள். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமை கடந்து அதற்கு பிறகுதான் அனுப்பி சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, அல்லாஹ்வின் தூதர் தான் உயிரோடு இருக்கிற பொழுதே அடுத்த தலைமைத்துவத்திற்கு இமாமத் என்று சொல்லுகிற உயர் பொறுப்புக்கு அபூபக்கரை தான் நியமித்தார்கள். எனவே அவர்தான் இந்த சமுதாயத்தின் ஹலீஃபாவாக வருவதற்கு தகுதியானவர் என்று சொல்லி அந்த இடத்தில் முதலாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைஅத் செய்து ஹலீஃபாவாக நியமிக்கிறார்கள், தெரிவு செய்யப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஹிலாஃபத்திற்கு தகுதியானவராக சஹாபாக்கள் கருதிய ஒரு நபித்தோழர் தான் அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு யர்மூக் என்கிற பகுதிக்கு அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த படைக்கு தளபதியாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த யுத்தம் நீண்ட காலம் தொடர்கிற யுத்தம், யர்மூக் யுத்தம் வரலாற்றில் நிகழ்ந்த யுத்தங்களில் மிக ஒரு சங்கிலி தொடரான யுத்தம். அதை படித்து பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும். முஸ்லிம்கள் தரப்பிலே சுமார் 45,000 பேரும், எதிரிகள் தரப்பிலே 2,30,000க்கும் மேற்பட்டவர்களும் கலந்து கொண்ட ஒரு போர்தான் யர்மூக் யுத்தம். ரோமாபுரியை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையை அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் அந்த படையினுடைய தகவல்கள் வந்து சேருவதற்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத்து பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். கிலாஃபத்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, அந்த படையை வழிநடத்துகிற பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட காலமாக படை தளபதியாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்வைக்கப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். இன்றைய நாளில் இருந்து, இந்த கடிதம் கிடைக்கிற இன்றைய நாளில் இருந்து காலித் இப்னு வலீதை தளபதி பொறுப்பிலே இருந்து நீக்கிவிட்டு அபூ உபைதாவே நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். இந்த கடிதம் வந்து சேருகிறது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம். போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் எவ்வளவுதான் வீரம் உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் முந்தியவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய பார்வை எல்லாம் இந்த மார்க்கம் வெல்ல வேண்டும், இந்த தீன் உயர வேண்டும், இந்த கொள்கை வளர வேண்டும். நான் பொறுப்பில் இருந்தாலும் சரி, நான் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, நான் இல்லாவிட்டாலும் சரி, இந்த மார்க்கத்தை வளர்ப்பவர்கள் உருவாக வேண்டும் என்பதில் தான் அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஆமிர் இப்னு ஜர்ராஹ் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை அப்படியே மறைத்து விடுகிறார்கள். அந்த கடிதத்தை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே காட்டவில்லை, மறைத்து விடுகிறார்கள். இப்பொழுது யுத்தம்
உக்கிரமாக நடந்து ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களுடைய படை ரோமாபுரியை வெற்றி கொள்கிறது. அந்த யர்முக் யுத்தத்திலே வெற்றி பெறுகிறது. கிட்டத்தட்ட 3000 சஹாபாக்கள் அதிலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இருந்தாலும் அந்த யுத்தத்திலே வெற்றி கிடைக்கிற பொழுதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வெற்றிக்கு பின்னால் அந்த கடிதத்தை கொண்டு போய் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலித் இப்னு வலீதிடத்திலே கொடுக்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதை எனக்கு ஆரம்பத்திலே தந்திருக்கலாமே, நீங்கள் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஒரு நம்பிக்கையானவர் என்று அல்லாஹ்வின் தூதருடைய வாயால் சொல்லப்பட்ட உங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் நான் இருந்திருப்பேனே என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணிவோடு சொல்லுகிறார்கள், காலிதே, நீங்கள் அந்த சைஃப் உருவப்பட்ட அல்லாஹ்வுடைய வாள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதரால் புகழப்பட்டவர், உங்களுடைய தலைமைத்துவத்தில் நான் இருப்பதை பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லி அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பணிவுத்தன்மையை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னர் நடந்த பல யுத்தங்களிலே அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தான் பாலஸ்தீன் முதலாக வெற்றி கொள்ளப்பட்டது என்கிற வரலாற்றை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த வரலாற்றின் மிக பெரும் தளபதியாக, அந்த ஒட்டுமொத்த படையையும் வழிநடத்தியவராக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இருந்தார்கள் என்ற வரலாறு எங்களின் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ரோமாபுரியை கைப்பற்றுவதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 படைகளை அமைத்திருந்தார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படை, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படை, ஷுரஹ்பீல் ஹஸனா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய தலைமையில் ஒரு படை, அதே போல அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படை. இந்த படைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி கொண்டு பாலஸ்தீனை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பலஸ்தீனை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அபூ உபைதாவுடைய படையில் தான் அதிகமான மக்கள் இருந்தார்கள். அபூ உபைதாவினுடைய படையில் தான் நிறைய பேர் போராளிகள் இருந்தார்கள். எனவே அவர்கள் வந்து சேர்ந்தால் தான் வெற்றி கிடைக்கும் என்கிற ஒரு மனோநிலை ஏற்பட்டு கொண்டிருந்த, ஒரு எதிரிகளுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த சூழலில் தான் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலஸ்தீனை நோக்கி, பைத்துல் முகத்தஸை நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி முஸ்லிம்களுக்கு கிடைத்த பொழுது அவர்களுடைய படைத்தளங்களிலே இருந்து தக்பீர் முழக்கம் கேட்கிறது. இப்பொழுது அங்கு போராடி கொண்டிருந்த எதிரிகள் சுமார் 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் பயத்தை போடுகிறான். அந்த தக்பீர் முழக்கம் உமர் வந்து விட்டாரோ, ஹலீஃபா வந்து விட்டாரோ என்று அவர்களுடைய உள்ளத்தில் எண்ண தோன்றுகிறது. அந்த அளவுக்கு ஆமிர் இப்னு ஜர்ராஹ், அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வருகையை சஹாபாக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள், சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். அந்த நேரம் தான் மெல்ல மெல்ல அந்த படை போய் அவர்களை எதிரிகளை நெருக்குகிற நேரம், தாங்க முடியாத, எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலில் அபூ உபைதாவினுடைய வேகத்தையும் அந்த வீரத்தையும், அவர் படை நடத்துகிற அந்த நுட்பத்தையும் எதிர்கொள்ள முடியாமல் அந்த கிறிஸ்தவர்களுடைய படை சரணடைய வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வந்து சேருகிறார்கள். அவர்கள் சரணடைய வேண்டிய கட்டத்திற்கு வந்து சேருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்கு பிறகுதான் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது, இதோ பைத்துல் முகத்தஸை எங்களிடத்திலே ஒப்படைப்பதற்கு அவர்கள் இணங்கி விட்டார்கள், நீங்கள் வருகிறீர்களா, நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளவா என்கிற செய்தி வந்த பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை அப்படியே விட்டு விடுங்கள், நான் வந்து பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படைக்கு வந்து பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுகிற முஸ்லிம்களின் முதல் கிப்லாவை இந்த பூமியில் முதலாக சுதந்திர தேசமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வெற்றிக்கு பின்னால் ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இதே போல நிறைய வரலாறு, நிறைய யுத்தங்கள் அவர் ஆரம்பித்த நாளிலே இருந்து தன்னுடைய 27வது வயதில் இருந்து அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுக்க இந்த கொள்கைக்காகவும், இந்த மார்க்கத்திற்காகவும், இந்த கலிமாவுக்காகவும் தன் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு சஹாபியாக வரலாற்றில் அறியப்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஷாம் பிரதேசத்திலே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம்தான் ஒரு படை தளபதியாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற நேரம், அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசம், ஷாமிலே இருக்கக்கூடிய அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்தில் ஒரு நோய் பரவுகிறது, ஒரு தொற்று நோய் பரவுகிறது. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த செய்தி அனுப்பப்படுகிறது. கொரோனா காலத்திலே இந்த செய்தி மிக அதிகமாக பேசப்பட்டது. கொரோனா காலத்திலே இந்த செய்தி மிக அதிகமாக பேசப்பட்டது. தாஊன் அம்வாஸ் என்று சொல்லி வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வு. இப்பொழுது
அந்த பிரதேசத்திலே இருந்த பல மக்கள் அந்த நோய் தொற்றினால் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய படை அங்கு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். எப்படி எழுதுகிறார்கள் என்றால், அபு உபைதாவே, நீங்கள் ஒரு தளபதியாக உங்களை நான் நியமித்திருந்தேன். ஆனால் நீங்கள் எங்களுக்கு மிக தேவையானவர், எங்களுக்கு இன்னும் பல வெற்றிகளுக்கு தேவையானவர். இந்த கடிதம் உங்களை காலை நேரத்தில் வந்தடைந்தால் மாலை நேரம் என்னை நோக்கி நீங்கள் திரும்பி வர வேண்டும். மாலை நேரத்தில் இந்த கடிதம் உங்களை வந்தடைந்தால் காலை நேரம் என்னை நோக்கி மதீனாவை நோக்கி நீங்கள் திரும்ப வர வேண்டும், வந்து விடுங்கள் என்று அனுப்புகிறார்கள். ஆனால் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னை அர்ப்பணம் செய்தல் என்கிற விஷயத்தில் உறுதியோடு இருக்கிறார்கள். தான் வாழ்வதும் தான் இறப்பதும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்கிற உறுதியோடு இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அமீருல் முஃமினீனே வ இன்னமா அன ஃபீ யா அமீர் லகத் வஅரஃது கஸ்தக், உங்களுடைய நோக்கத்தை நான் விளங்கிக் கொண்டேன். இந்த நோயிலே நான் சிக்கி விடாமல் என்னை பாதுகாத்து மதீனாவுக்கு நீங்கள் அழைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த கடிதத்தை நீங்கள் எழுதி இருக்கிறீர்கள். வ இன்னமா அன ஃபீ ஜுந்தின் மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களின் ஒரு படையோடு நான் இருக்கிறேன். யுஸீபுனி மா அஸாபஹும், எனக்கு ஏற்படுவது அவர்களுக்கும் ஏற்படத்தானே செய்யும். எப்படி நான் ஒரு தளபதியாக இருந்து அவர்களை நான் நடுக்காட்டிலே விட்டுவிட்டு வருவேன், நடுத்தருவிலே நான் எப்படி விட்டுவிட்டு வருவேன்? எனவே ஃபஹல்லில்னி மின் அஸ்மதிக யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே, உங்களுடைய இந்த உறுதியான முடிவிலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள். அல்லாஹ்வுக்காக என்னை கூப்பிடாதீர்கள், நான் இங்கே இந்த தோழர்களோடு இந்த படை வீரர்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் செய்தி அனுப்புகிறார்கள். இந்த செய்தியை மிம்பரிலே ஏறி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் வாசித்து காட்டிவிட்டு அழுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், அபு உபைதா மரணித்து விட்டாரா, அபு உபைதா மரணித்து விட்டாரா என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வார்த்தை வரவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅன்ன கத், அவர் நெருங்கி விட்டார், மௌத்துக்கு நெருங்கி விட்டார் என்று மாத்திரம் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரி 18வது வருடம் அந்த அம்வாஸ் என்று சொல்லுகிற அந்த போராட்டத்தில் தன்னுடைய 58வது வயதில் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டு அபு உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு விடை கொடுத்து மறுமை வாழ்க்கையை தெரிவு செய்து கொள்கிறார்கள். அல்லாஹுக்காகவே வாழ்ந்தவர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்விடத்தில் தான் திரும்ப போகிறோம் என்கிற தாரக மந்திரத்தின் முன்னுதாரணங்களாகத்தான் அல்லாஹுவின் தூதருடைய தோழர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். தான் ஆரம்ப நாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து அத்தனை நச்சோபனங்களுக்கும் சொந்தக்காரராக இருந்தும் கூட இந்த மார்க்க பணியில் இருந்து அவர்கள் கடைசி நாள் வரைக்கும் ஓய்வு பெறவே இல்லை. தன் மரணம் கூட இந்த மார்க்கத்தின் வழியிலே தான் ஒரு தளபதியாக மாத்திரமல்ல, நினைத்திருந்தால் அவருடைய ஆட்சியில் ஒரு கவர்னராக அவர் இருந்திருக்கலாம், ஒரு பிரதேசத்தினுடைய பொறுப்பை கேட்டு வாங்கி இருக்கலாம். ஏனென்றால் ஒரு பழைய ஒரு மூத்த மனிதர், ஒரு மூத்த போராளி, இந்த மார்க்கத்தின் ஆரம்ப கால தாயி. அவர் நினைத்திருந்தால் அபூபக்கருடைய காலத்தில் ஹிலாபத்துக்கு தகுதியாக இருந்தவர் என்கிறவர் தனக்கு ஒரு அமைச்சு பொறுப்பை கேட்டிருக்கலாம், தனக்கு ஒரு பொருளாதார பொறுப்பை கேட்டிருக்கலாம், தனக்கு ஏதாவது ஒரு பிரதேசத்தினுடைய கவர்னரை கேட்டிருக்கலாம். இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஒரு தளபதியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு படை வீரனாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்திற்காக போராடி கொண்டே இருப்பேன் என்கிற அந்த சிந்தனையில் அல்லாஹுடைய தூதருடைய பாசறையில் வளர்ந்த அந்த தோழர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது யோசித்து பாருங்கள், அல்லாஹுவின் தூதருடைய கூற்று எவ்வளவு உண்மையானது. அபு உபைதா பில் ஜன்னா, அபு உபைதா பில் ஜன்னா, அவர் சுவர்க்கத்திற்கு தகுதியானவரா இல்லையா? சொர்க்கத்திற்கு தகுதியானவரா இல்லையா? அல்லாஹுவின் தூதர் யாரை பார்த்து சுவனவாதி என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் இந்த பூமியின் பெருமதியான சொத்துக்களாகவும் முத்துக்களாகவும் தான் வாழ்ந்து மரணித்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். யாரெல்லாம் முந்தியவர்களாக இருந்து முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் இந்த மார்க்கத்தை பின்பற்றி யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா.
நிரந்தரமாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ, அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வெற்றிக்கு தகுதியானவனாக நானும் நீங்களும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற ஒரு கேள்விதான் இந்த அபு உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்கிற ஒரு கேள்வி. நான் என்ன செய்திருக்கிறேன்? நாளை மறுமையில் மஹ்ஷருடைய வழியில் இதே அபு உபைதா தன் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் அல்லாஹுடைய தீனுக்காகவும் அந்த கலிமாவுக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அபு உபைதாவும் மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹுக்கு முன்னால் வருவார். இதோ நானும் நீங்களும் தூங்கி எழுந்து இன்பங்களை எல்லாம் அனுபவித்து சந்தோஷங்களை எல்லாம் அனுபவித்து அல்லாஹுடைய நியாமத்துக்களை எல்லாம் உண்டு கழித்து மஹ்ஷருடைய வழிக்கு போவோம். எப்படி சகோதரர்களே, எந்த முகத்தோடு அல்லாஹுவை சந்திக்க போகிறோம்? எந்த முகத்தோடு அல்லாஹுவை சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு கேள்வியோடு நாம் ஏணி வைத்தாலும் மலை மேல் ஏறி நின்றாலும் அந்த சஹாபாக்கள் செய்த தியாகத்தை அடைந்து கொள்ள முடியாது. அதில் ஒரு துளியாவது ஒரு அங்குலமேனும் இந்த மார்க்கத்திற்காக நான் பாடுபடக்கூடாதா? இந்த தீனுக்காக நான் முயற்சிக்க கூடாதா? இந்த தீனை பரப்புவதற்காக என்னாலான பொருளாதாரத்தின் மூலமாகவோ அல்லது என்னுடைய உடலின் மூலமாகவோ அல்லது என்னுடைய ஏனைய பங்களிப்புகள் மூலமாகவோ எதையாவது நான் செய்யக்கூடாதா என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் வாலிபனும் அழகாக அமைதியாக யோசியுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இது போன்ற நல்ல மனிதர்களுடைய வரலாறுகளிலே இருந்து பாடம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் وآخر دعوانا الحمد لله رب العالمين والحمد لله رب العالمين.